ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு, கொங்குநாட்டு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே வறுவல் செமி கிரேவி மாதிரி தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே வரமிளகா தாங்க ஆட் பண்ணுவாங்க. அதுவும் விதையெடுத்து தான் ஆட் பண்ணுவாங்க. நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். பச்சை மிளகாய் தக்காளியெலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீட்டமான வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் தான் காரம் கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த விதையை நீங்கள் மிளகாய் தூள் அரைக்கும் போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. விதையை நீக்கி எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 6 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தாங்க நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கே ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 கிலோ சிக்கனை நான் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனை கடாயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், அந்த ஆயில்லையும் அந்த மசாலாலேயுமே சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், உப்பு போட்டோன்னே சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் தண்ணி எச்சா சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் விழுத சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குங்க. பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் குழம்பு நல்லா கமக்கிற வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு மேலே மல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையான கொங்குநாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க.
நீங்கள் இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்து அப்படியே வறுவல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் தாங்க செய்கிறது. கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.